கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் வார்த்தையும் என் வாழ்க்கையும் என்ற ஆடியோ கிளிப்பின் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு என்ன பேச விரும்புகிறார் என்றால், எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 26 எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், பல காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு விடியல் வராதா என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லையே. ஆசீர்வாதமான காரியங்கள் என் வாழ்விலும் என் குடும்பத்தின் வாழ்விலும் எதுவும் நடக்கவில்லையே என்று சோர்வோடு காணப்படுகிறீர்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், எல்லா சமயத்திலும் மழை பெய்யும், எல்லா சமயத்திலும் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லவில்லை. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற காலம் இருக்க வேண்டும். இதே வசனத்தை லேவியராகமம் புஸ்தகம் 26 அதிகாரம் 4 பார்க்கிறோம். லேவியராகமம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு 17 வயதில் ஒரு கனவு காண்கிறான். அவன் உயர்த்தப்படுகிறவனாக ஒரு கனவு 2 முறை வருகிறது. ஆனால் உடனே அவனுடைய கனவை ஆண்டவர் நிறைவேற்றவில்லை. ஏற்ற காலம் ஒன்று வந்தது. என்ன ஏற்ற காலம் என்பது என்ன? 13 வருஷத்திற்கு பிறகு 17 வயதில் தரிசனத்தை கண்ட வாலிபன் அது எப்பொழுது ஆண்டவர் நிறைவேற்றினார்? ஏற்ற காலம். ஏற்ற காலம் எப்பொழுது? 13 ஆண்டுகளுக்கு பிறகு. யோசி 30 வயதாய் இருக்கும் பொழுது பார்வோனுக்கு முன்பாக நின்றான். அதுதான் ஏற்ற காலம். எதுதான் ஏற்ற காலம்? உலக பிரகாரமாக பார்த்தால் யோசேப்புக்கு அது தாமதித்தது போல காணப்படலாம், மற்ற மனுஷர்களுக்கு அது தாமதித்தது போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், 30 வயதில் தான் யோசேப்பு உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால 17 வயசுல தரிசனத்தை கண்டாலும் ஏற்ற காலத்துல தான் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். அதுபோல ஆபிரகாமை பாருங்கள், 75 வயதாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, உன் இனத்தாரையும் உன் ஜனத்தாரையும் விட்டு நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்று 75 வயதில் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆனால் ஏற்ற காலம் ஆபிரகாமுக்கு எதுவாய் காணப்பட்டது? 100 வயதாய் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய பார்வையில் அது ஏற்ற காலமாய் காணப்பட்டது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுகிறார்? குறித்த காலத்தில் நான் வருவேன், அப்பொழுது உன் மனைவி ஒரு குமாரனை பெற்றிருப்பாள் என்று தேவதூதனானவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஏற்ற காலம், குறித்த காலம் எப்பொழுது? அது 100 வயதாய் இருக்கும் பொழுது. ஆபிரகாம் 100 வயதாய் இருக்கும் பொழுது. உலக பிரகாரமான மனுஷர்கள் 100 வயதில் ஆசீர்வாதத்தை பெற்றால் ஆபிரகாமை பார்த்து நகைத்திருப்பார்கள். ஆனால் ஆபிரகாமை நகைத்த மனிதர்களை பார்த்து ஆண்டவர் நகைத்திருப்பார். ஏன் தெரியுமா? ஏற்ற காலம்
காலம் ஆபிரகாமுக்கு 100 வயது என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் 100 வயதாய் இருக்கும் பொழுது அவனை ஆசீர்வதித்தார். 25 ஆண்டுகள் அவர் காத்திருந்தார். இது போல அநேக தேவ மனிதர்கள் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஏற்ற காலத்திற்காய் காத்திருந்தார்கள். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவாராம். அது எப்படிப்பட்ட மழையாய் இருக்கும் என்றால் ஆசீர்வாதமான மழையாய் இருக்குமாம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கி எழுதின பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதினதின் காலம், ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கில 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதினதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் எப்படி செய்கிறாருன்னா, பியூட்டிஃபுல் இன் ஹிஸ் டைம், அவருடைய சமயத்தில், ஏற்ற சமயத்தில், குறித்த காலத்தில் அவர் அழகாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காரியங்கள் செய்வாராம். இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கி 9:11. பிரசங்கி 9:11. நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும், ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். என்ன நேரிட வேண்டுமா? அவர்கள் எல்லாருக்கும். யார் எல்லாருக்கும் ஆண்டவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறாருங்க. நல்லா ஓடினா கூட அவங்க ஜெயிக்கணும்னா அவங்களுடைய வேகம் பத்தாது. எவ்வளோ வேகமாக ஓடினாலும் அந்த வேகம் பத்தாது. எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அவர்கள் போருக்கு போனால் அவர்கள் போருக்கு வென்று விடுவார்கள் என்று நிச்சயித்து விட முடியாது. ஞானவான்களுக்கு அந்த சாப்பிடுகிற சாப்பாடு போதாது. புத்திமானுக்கு அவர்கள் புத்தி ஐஸ்வர்யம் போதாது. தயவு செய்கிறதற்கு அறிவு கூட போதாதான். ஞானம் போதாதான், புத்தி போதாதான், வேகம் போதாதான், அறிவு போதாதான். இதெல்லாம் பத்தாதான். ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? என்னதான் நம்ம பிரயாசப்பட்டாலும், என்னதான் நம்ம காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அது எல்லாம் பத்தாது. அது எல்லாம் போதாது. ஒருவேளை நாம் யோசித்து கொண்டிருக்கலாம், அநேக டைம்ல நான் இதை செய்கிறேனே, அநேக டைம்ல ஆண்டவருக்காக இதை செய்து கொண்டிருக்கிறேனே, எப்போ நடக்கும்? இது பத்தாதா? ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் எல்லாருக்கும், இப்ப சொன்ன எல்லாருக்கும் என்ன நடக்கணுமா? சமயம்னு ஒன்று இருக்கிறதாம். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆண்டவர் காரியத்தை செய்யணும், ஆனா ஒரு சமயம் இருக்கிறது. அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார். அதனால அவருடைய சமயத்திற்காய், அவருடைய ஏற்ற காலத்திற்காய், அவருடைய குறித்த காலத்திற்காய் நாம் காத்திருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு. எல்லா சமயத்திலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன்னு சொல்ல, ஆண்டவர் ஏற்ற காலம். ஏற்ற காலம் என்பது நம்ம உலக பிரகாரமா பார்த்தோன்னா, ஆபிரகாமுக்கு ஏற்ற காலம் எதுனா 75 வயசுலயாவது ஆண்டவர் குழந்தையை கொடுத்திருக்கணும். ஆனா ஏற்ற காலம் ஆபிரகாமின் பார்வையில் 75 என்றால் ஆண்டவருடைய பார்வையில் அது 100ஆகவே காணப்பட்டது. ஃபார்மர், ஒருவேளை விவசாயிக்கு தெரியும் எப்பொழுது மழை பெஞ்சாதான் பயிர் விளையும்னு. யாருக்கு தெரியும்னா விவசாயிக்கு தான் தெரியும். இந்த விதைக்கு எப்போ மழை பெய்யணும்னு விவசாயிக்கு தெரியும். அதுபோல நம்மளை படைத்த ஆண்டவருக்கு மாத்திரம்
மாத்திரம்தான் எது ஏற்ற காலம் தெரியும். நமக்கு உலக பிரகாரமான மனிதர்களுக்கு, நம்மளுடைய சரீர பிரகாரமான கண்களுக்கு ஏற்ற காலம் எதுன்னு தெரியாது. ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஏற்ற காலம் எது என்று ஆண்டவருக்கு தெரியும். அவர் அந்த ஏற்ற காலத்திலேயோ அதன் காரியத்தை சகலமும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தராம். ஆனால் இந்த 1 பேதுரு 5:6 என்ன கூறியிருக்கிறார்கள்? அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கணுமா. ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னா பெருமை பாராட்டி கொண்டு மற்றவர்களை இகழ்ந்து பேசி கொண்டு அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை செய்து அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கணுமா. அடங்கி இருக்கும் பொழுதுதான் அந்த ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை ஆண்டவர் இன்னும் என்ன ஆசீர்வதிக்கல, இன்னும் எனக்கு காரியங்களை செய்யலன்னு என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. ஏற்ற காலத்திற்காய் காத்திருங்க. சோர்ந்து போயிடாதீங்க. அந்த ஏற்ற காலம் வரைக்கும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுங்க. அந்த ஏற்ற காலம் வரைக்கும் இன்னும் அதிகமாய் செபியுங்க. அந்த ஏற்ற காலம் வரைக்கும் இன்னும் அதிகமாய் வேதம் வாசிங்க. அந்த ஏற்ற காலம் வரைக்கும் இன்னும் அதிகமாய் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யுங்க. அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது எப்படி ஆண்டவர் யோசேப்பை அந்த முழு எகிப்தியருக்கும் உயர்த்தப்பட்டது போல எகிப்து தேசத்திலே எல்லாருக்கும் யோசேப்புனா யாருன்னு தெரியும். அப்படி ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். ஸோ அதனால் ஏற்ற காலத்திற்காய் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான காலை வேலைக்கு அம்மா நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நான் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி எங்களோடு நீங்கள் பேசுனீங்க. அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரை, நாங்கள் ஏற்ற காலத்திற்காய் காத்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ராஜா. இந்த ஏற்ற காலத்தில் வரும் வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமயத்திற்காகவும் உம்முடைய செயலுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்கு காத்திருக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஓய்வு நாளை எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஏற்ற காலத்திற்காய் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.